ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. மனோஜும் ரோஹிணியும் போய் ட்ராவல்ஸில் விசாரிக்கிறாங்க. அங்கே நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே எந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லக்கூடாது, உங்களால் முடிஞ்ச அளவு தேடி பார்த்துங்கன்ட்டாங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, ஜீவாவை ஏற்றிக்கிட்டு மனோஜோட முன்னாள் காதலியை காரில் ஏற்றிட்டு வர்றாரு. அப்போ கேட்குறாரு, ஏன் மேடம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. நான் கன்னடாங்கிறாங்க. எங்கள் வீட்டில் கூட ஒரு பையன் கன்னடா போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மேடம். ஆமாம் மேடம், அங்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 10 lakhs ஆகும். 14 லட்சம் சொல்கிறாங்களே மேடம். அப்போ நான் போகும்போது 10 லட்சம் ஆச்சு, இப்போ 14 லட்சம் ஆகிடுச்சா? எங்கேயோ போகுது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயா என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் எதுக்கு வரணும் ஆண்டின்னு சுருதி கேட்குறாங்க. எல்லாரும் தாம்மா வரணும்னு வேண்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அவள் மீனாவை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சேதியை அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியான்னு அவர் அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு நீங்களே சொல்லுங்கள், ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அதட்டிட்டு போகிறாங்க. இங்கே ரோஹிணியை ரெடியாகி வர சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப கோபமாக வருது. எதுக்கு ஆண்டி இப்போ கோயிலுக்கு கூப்பிடுங்க? உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறார்ல, அவரை காப்பாற்றுறதுக்கு தான் போய் சாமி கும்பிட போகிறோம், கிளம்பு. நீ தான் விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து அவருக்காக வேண்டிக்கணும். நான் 48 நாளா? உண்மையிலே அப்பா இருந்தால் தானே நான் வேண்டிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. இங்கே விஜயா பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு முத்துவை கூப்பிட சொல்கிறாங்க. முத்துவை கூப்பிட்டா, முத்து சவாரியில் இருக்கிற மீனா, என்ன மீனா என்னைய போய் கோயிலுக்கு கூப்பிட்ற, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு இல்லைங்க, மாமா தான் உங்களை கூப்பிட சொன்னார், ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க. சரி சரி, அந்த வழியாக தான் வரேன் வையின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க. முத்து மேடம், நான் இந்த ஒரு கோயில் வரைக்கும் 5 நிமிஷம் போனேன், எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்களாம், அதனால் என்ன பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஜீவா. அதே மாதிரி இங்கே கோயிலில் ரோஹிணிக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கு ரோஹிணிக்கு தலையில் தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணுது விஜயா. அப்போ ஆண்டி இதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரோஹிணி, உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வரணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுருதி, ஏன் ஆண்டி அவர் ஜெயிலேருந்து வர்றதுக்கும் இவங்க தலையில் தண்ணி ஊற்றி இவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு என்ன அது இருக்குது? அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா சுருதிமா, இதெல்லாம் இது வந்துடும், குத்தம் வந்துடும், சாமி குத்தம், அதனால் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சரிங்க ஆண்டின்னு இவங்களும் தலையாட்டுறாங்க. இது ரோஹிணி என்ன சொல்லுது, நித்யாக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம், நித்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட இந்த நிலைமையெல்லாம் நமக்கு வந்திருக்காது, பெரிய தொல்லையாக இருக்குது இந்த பொம்பளை கூட அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்குது ரோஹிணி. இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனாவை சொல்கிறாங்க, தலையில் தண்ணி அள்ளி ஊற்று மீனா அப்படிங்கிறாங்க. மீனாவும் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றி இதெல்லாம் வைக்கிது. இப்போ என்ன பண்ணுறாரு, முத்து என்ட்ரி ஆகுறாரு கோயிலில். இப்போ ஜீவா என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. கோயிலையே சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ நாளாச்சு இங்கேயெல்லாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மனோஜை பற்றி நினைக்கிறாங்க. இவனை ஏமாற்றிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்த்தா மனோஜ் நிற்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நைஸாக ஏறி காலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜீவா நினைக்கிறாங்க, நம்ம யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனையும் நம்ம பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த முத்து எங்கே போனார், ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே காரை எடுத்துக்கிட்டு, முத்துவோட காரை எடுத்துக்கிட்டு அந்தனை போய் நிற்கிறாங்க. முத்து வெளியில் வந்த முத்து எங்கே காரை காணும், இந்த அம்மாவையும் காணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. அப்போ அந்தன் நிற்கிது கார் நிற்கவும் உடியாரார் வேகமாக உடியாந்து என்ன மேடம் நீங்கள் காரையே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நான் காரை தூக்கிட்டு எங்கேயும் போகல முத்து, உங்களுக்கு 10 காரில் நான் வாங்கி கொடுப்பேன், ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு எனக்கு முடியலை, அதனால தான் இங்கே வந்தேனா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மேடம் நீ ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு, அங்கே புகையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு, கோயிலோட புகையெல்லாம், அதனால தான் காரை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன், ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படிங்கும்போது, சரிங்க மேடம் சாரி மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அங்கே யார் அவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, நிறைய பேர் நிற்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார்? நிறையா வந்திருக்காங்க மேடம், சாமி கும்பிட வந்திருக்காங்க, அதில் எங்கள் குடும்பமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது முத்து, நீங்கள் நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க ஜீவா. ஓகே மேடம், நான் வந்துடுறேன் மேடம், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு முத்து. முத்துவுக்கு தெரியாமே இந்த பொம்பளை தான் 27 லட்ச ரூபாயை மனோஜிட்டேருந்து ஆட்டையை போட்டு போச்சுன்னு தெரியாமையே பேசிட்டு வர்றாரு. இங்கே வீட்டில் எல்லோரும் கோயிலேருந்து எல்லாம் பேசிட்டு நல்லபடியாக அங்க பிரதர்சனம்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு ரோஹிணி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீனா சொல்லுது, ரோஹிணி உங்களால் முடியுமா, இதுக்கு கவுச்சி சாப்பிடாமல் இருக்கணும், மீன் கறி சாப்பிடக்கூடாது, அப்புறம் நீங்கள்லாம் இருக்கவே மாட்டீங்க, நீங்கள்லாம் மீன் கறி இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க,
தனியாக தரையில் தான் படுக்கணும், இதெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு நக்கலாக கேட்குது விஜயா. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி ஒரு லேடி வந்து இந்த மாதிரி செஞ்சு பரிகாரத்தை ஒழுங்காக செய்ய முடியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு 2 கை உடஞ்சி போச்சு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ட்டு பதிலடி கொடுக்குது மீனா. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, செஞ்சால் ஒழுங்காக செய்யணும், இவங்கெல்லாம் செய்வாங்களா, இவங்க மலேசியாவில் பிறந்தவங்க அங்கேயே வளர்ந்தவங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்கள், அதனால தான் கேட்குறேன். இங்கே ரோஹிணிக்கு வைத்த கலக்குது, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க மீனா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சுருதி சொல்லுது, ஆமாம் மீனா, இவங்க மலேசியாவில் பிறந்தவங்களில் இந்த கிளைமேட் இவங்களுக்கு சரி வருமா, இந்த மாதிரி அங்க பிரதட்சணை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, கறிமீன் சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வருமா, வேணாம் ரோஹிணி இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சுருதி சொல்லுது. உடனே விஜயா சொல்லுது, சுருதிம்மா நீ விடு, அவங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பரிகாரத்தை ஆரம்பிச்சிருச்சு, 48 நாள் செய்யணும், விரதம் இருந்து செஞ்சாதான் இது ரோஹிணியோட அப்பா வந்து வெளியே வருவார் ஜெயிலேருந்து. அதுக்கு ஏன் ஆண்டி இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் ஜெயிலேருந்து வெளியே வரத்துக்கு இவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு ஆண்டி, உனக்கு தெரியாதும்மா சுருதிம்மா, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இங்கே வந்து முத்து என்ன பண்ணுறாரு, அவங்கள ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜீவாவை வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே மீனாவை கேட்குறாரு, இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு என்ன ஏன் கூப்பிட்ற மீனா, எனக்கு ஒரு பார்ட்டி நல்ல வெளிநாட்டில் வந்திருக்காங்க, நல்ல வருமானம் கிடைக்காதுன்னா என்ன ஏன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இல்லைங்க அத்தை தான் கூப்பிட சொன்னாங்க உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு சவாரி போனப்பா, அவங்க வந்து கனடாவிலேருந்து வந்திருக்காங்க, அப்போ கூட நம்ம மனோஜை பற்றி நான் சொன்னதுக்கு நான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னடா முத்து சொல்கிற, உண்மையாவா, உண்மையாக தாண்டா அண்ணா, நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க சொன்னாங்க அவங்க நாளைக்கு போயிடுவாங்களாம், உன்னை டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே தரேன்டா அப்படின்ட்டு முத்து வந்து மனோஜ் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப பொறாமை தாங்க முடியலை.